கம்முலு கம்முலு. பாரு சாமி என்னடா சொல்றா அழுகுறான் தான்டா அவன். எல்லாம் டேய் நிஜமா எனக்கு சம்மந்தமே இல்லடா. இரு சத்தியமா எனக்குலாம் பிடிக்கல பண்ணிடுற கம்முன்னு பண்ணிடுற டென்ஷன் என்னடா. இங்க பாரு இரு சொல்றது கேளு. நான் இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி நினைச்சது இல்லை, இனிமேல் நினைக்க போறதில்லை. சத்தியமா நீ நல்லா இருக்கா. டேய் டேய் ஓடா. நல்லா இப்படி பண்றது. ஆமாங்கண்ணா நான் வெளியே தான் நிற்கிறேன். அந்த பாலம் தாண்டி லெஃப்ட்டு தான். வாங்க வாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணீங்களா அந்த ஃபோட்டோஸ்? அந்த கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னும் யாருக்கு என்ன சொல்லிடு வீட்டில் லொக்கேஷன்? இல்லைப்பா அது சோபா வரை கிழிஞ்சிருச்சு. சோபாக்கு என்ன சோபா கடையில் இருப்பாரு, சோபாவை மாற்று. அது பழைய ஸ்டைலு, இது புது ஸ்டைலு. புது ஸ்டைல்லாம் என்ன எப்படி புரியல எனக்கு. வீட்டுக்கே வந்து சோபா எதனா கிழிஞ்சிருச்சுன்னா ரிப்பேர் சர்வீஸ் எதனா பண்ணுறோம் வந்தால் வீட்டுக்கே வந்துட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துன்னு போயிட்டே இருக்கோம். என்ன சொல்கிற? நிஜமாலாம் வந்து சோபா ரெடி பண்ணி தராங்களா? ஆமாம். நம்ம எங்கே தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி அவங்க வீட்டிலே வந்துட்டு பண்ணுறாங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கு. அவங்களோட பிராண்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி சோஃபா ரிப்பேர் அண்ட் சர்வீஸ். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச கலரெல்லாம் மாற்றிக்கலாம். எல்லாமே பிடிச்ச கலரு உங்களுக்கு. நீங்கள் அந்த சோஃபாவில் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணுமோ எல்லாமே வீட்டிலே வந்து சிறப்பான முறையில் பண்ணி தராங்க. உன்னையா நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? எஸ்பி சோஃபா சர்வீஸுக்கு வந்து கால் பண்ணுங்க. உங்கள் வீட்டிலே வந்து சோஃபா புது சோஃபா ரெடி பண்ணுங்க. இதுமாரி பசங்க தானே திருநாங்க வாழ்க்கையே வீணாகுதுடா. ஏன்னா நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, அப்புறம் எதுக்கு மறுபடியும் இவங்களை வந்து லவ் பண்ணி மறுபடியும் இவங்களை ஏமாற்றி இவங்க சாவடிக்கிறீங்க? அது நீங்கள் லவ் பண்ணாமலே இருக்கலாமே. அவங்கள எதுக்கு நீ ஏமாத்துற? லவ் பண்ணுற பேரில் எதுக்கு அவங்கள ஏமாத்துற? நீ ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி தெரிஞ்சு மறுபடியும் போய் இவங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணி இவங்களை ஏமாற்றி இப்போ இவங்க சாகணும். இப்போ அதுதான் நீ முடிவு பண்ணிக்கிற. நான் அப்படி சொன்னேண்ணா. அப்படி சொன்னால் அப்போ எல்லாருமே இப்படி தானே பண்ணுறீங்க. எல்லாருமே இப்படி தான் பண்ணுறீங்க. நான் ஒன்று மட்டும் சொல்ல, எல்லாருமே தான் சொல்கிறேன். இன்னுமே எனக்கு புரியாமல் தான்டா இருக்கு. புரியாமல் நீ அப்போ நீ பேசவே இல்லையாடா? நீ பேசவே இல்லையா? பேசலடா. நான் பேசணும்னா கொடுத்தேன். பேசுனியா? இது எப்படிடா பேசணும்னு சொல்லி இது எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்றும் புரிய சும்மா இதே நீ சொல்லாரா? ஒன்றும் புரியல இதே நீ சொல்லாதரா? ஏன்டா அவங்கள ஏமாத்துறேன்? அவங்களும் ஒரு மனுஷன் தான்டா, அவங்களும் ஒரு பொண்ணு தான்டா. அவங்க பையனை வந்து பொண்ணாக மாட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீ அவங்க யூஸ் பண்ணிக்கிற, செக்ஸுக்காக அவங்கள யூஸ் பண்ணிக்கிற நீ. பேசிட்டு இருக்க அப்புறம் இப்படி பேச, அப்புறம் எதுக்கு அவங்கள ஏமாத்துற? அவங்க எதுக்கு எல்லாருமே இப்படி தானே ஏமாத்துறீங்க. எல்லாருமே வந்து அவங்கள ஏமாற்றி தான் பண்ணுறீங்க. எல்லாருமே நீங்கள் ஏமாத்துறீங்க அவங்கள. இப்போ அவங்க அவங்க வந்து இப்படி மாறிட்டாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து ஏமாத்துறீங்களா? ஓகே இவங்க வந்து இதுக்காக தான் மாறினாங்க, எப்படி இவங்க வந்து செக்ஸுக்காக தான் மாறினாங்க அப்படின்றதுக்காக வந்து நீ அவங்கள ஏமாத்துறியா? ஏமா அவன் வந்து என் தங்கச்சிடாது, என்னோட தங்கச்சி. இப்போ என்னோட தங்கச்சி நீ வந்து அப்படியே ஏமாத்திட்டியா? நான் எப்படிடா அப்படி ஏமாத்துவேன்? ஏமாத்திட்டியா? அப்புறம் என்ன ஏமாத்திட்டியே? நண்பனா சொல்லிட்டு வீட்டில் விட்டேன், ஆனால் நீ அவனை ஏமாத்திட்ட. எதுவுமே தெரியாமே பேசிட்டு இருக்க. எதுவுமே தெரியாம எனக்கு எல்லாமே தெரிஞ்சுடா. எல்லாமே சொல்லிருச்சு. எல்லாமே என் பாப்பா எல்லாமே என்கிட்ட சொல்லிடுச்சு. நீ தான் ஏமாத்துற, நீ தான் லவ் பண்ண, பேசின, கொன்ன, காசு கொடுத்து எல்லாத்தையும் சொல்லிடுச்சுடா. நீ ஏமாத்திக்கிற, என் தங்கச்சி ஏமாத்திக்கிற. திருநாங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இதாக போயிடுச்சு உங்களுக்கு. சொல்கிறா? நான் அப்படி சொன்னாடா. அப்படி சொல்லவே தான் நீ ஏன்டா ஏமாத்தினாப்ப? லவ் பண்ணிக்கிறிய, பேசிக்கிறிய, டேய் லவ் பண்ணுற, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாற்றிக்கிறேன். இதே வேற எவனா தானே சத்தியமாக வெட்டியே போட்டிருப்பான். புரியுதா? வேற எவனா தான் நிறைய வெட்டியே போட்டிருப்பான். பாடுறா, லவ் பண்ணி ஏமாற்றி இப்போ எந்த நிலைமையில நிற்க வச்சுக்கிறப்ப. அது நீ அவங்க லவ் பண்ணாமல் நீ காசு பண்ணி நீ கொடுத்துருக்கலாமேடா. வச்சிருக்க, ஓகே நீ காசு கொடுத்துட்ட, அதோட முடிச்சுருந்துருக்கலாம்ல. எதுக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பேர் எதுக்கு அவங்கள யூஸ் பண்ணி அவங்கள அதுக்காக நீ யூஸ் பண்ணிக்கிற? சரி அதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ வரைக்கும் நான் எல்லாம் போயிருக்கேன்னு. நீ போயிருக்கடா, போயிருக்க, நீ போயிருக்க, எல்லாமே உண்மை. சொல்கிறா? அதான் சொல்லிட்டானே, அப்புறம் என்ன நான் சொல்கிறேன்? என்ன
இதுக்கப்புறம் நீ மறைச்சாலும் ஒன்றும் முடியாது. நான் எதுவுமே மறைக்கல. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அன்னைக்கு சத்தியம் பண்ணுறப்ப நீயே தான் மயக்கம் போட்டு வந்த சரியா? ஆனால் அதுவே ஒரு ஆக்டிங் தான் நீ பண்ணது, புரியுதா? அதுவே ஒரு ஆக்டிங் தான். சரி, நான் பண்ணுறது ஆக்டிங்னா அப்புறம் நீங்கள் பண்ணுறது என்ன நிஜமா? ஏய் நீ வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரே நிமிஷம் லவ் பண்ணுறேன் சொன்னாலும் சரி, நிஜமாக நான் சொல்ல கிடையாது. என்கிட்ட பணம் கட்டுச்சு, அந்த பணம் கொடுத்தனால தான் இப்போ வந்து நின்றுட்டு உங்ககிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கு. ஏய் பணம் வந்து நீ கொடுத்து ரெண்டாவது சரியா? ஃபர்ஸ்ட் லவ். இப்போ என்னடா நீ பேசு, நீ கேளு. சரி ஓகே, நான் தான் போய் சொல்றேன், நீ கேளு. அவன் நான் சொன்னா வந்து போய் சொல்கிறேன்னு சொல்கிறான். நீ உண்மையாக பழகினல்ல, நீ உண்மையாக பேசினல்ல, சொல்கிறா. பழகணும் பேசணும்ல. அப்போ நீ அவன்கிட்ட சொல்லு, நான் உண்மையாக தான் லவ் பண்ணேன், ஏன் என்னை ஏமாத்த சொல்லி நீ அவனை கேளு. என் கம்மன் அப்போ என் காசுக்கோசரமும் சுகத்துக்கோசரமும் மட்டும்தானே என்கிட்ட பேசுனேன். சுகத்துக்கோசரம் ஏன்டா மறுபடியும் போய் சொல்கிறேன்? எல்லாமே தெரிஞ்சிச்சுறான்றா, அப்புறம் மறுபடியும் ஏன்டா அதே பேசுனீங்கிற? உங்களுக்குலாம் நாங்கள் விளையாட்டு பொம்மையே. நாங்கள் உங்களுக்கு பணம் இருக்கிற வரைக்கும் தான் நாங்கள் பணம், உங்களுக்கு 5 நிமிஷம் சுகத்துக்கோசரம் மட்டும்தான் நாங்கள். மிச்சப்படி எல்லாமே பொண்ணு. அதுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட பேச அவங்களால வந்து குழந்தை மட்டும்தான் பெற்று தர முடியாது, புரியுதா? அவங்களால குழந்தை மட்டும்தான் பெற்று தர முடியாது. ஒரு பொண்ணு தானே, நாங்களும் மனுஷங்க தானே. உங்களுக்கு மனசு இருக்கிற மாதிரி எங்களுக்குலாம் இருக்காதா? குழந்தை பெற்றுக்க முடியாது, அந்த ஒரு குறை தான் ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்தான், வேற எதுவுமே கொடுக்கல. அப்படி அந்த பொண்ணை லவ் பண்ணுறல, அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பே நாங்கள் இந்த நைட்டில் போய் நிற்கலன்னா நாங்கள் இந்த பொண்ணுக்கே பாதுகாப்பு கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் எங்களை பார்த்தாலே அருவருப்பான்னு நினைக்கிறாங்க. கடைசியில் நீயும் இந்த மாதிரி பண்ணிட்டல, நீ எல்லாரும் பசங்க மேலே நீயும் பண்ணிட்ட. ஏமாற்ற மாட்டான்ட்டு ஏமாத்திட்டல. என்னதான்டா சொல்ல வர? ஏய் சத்தியமா நான் லவ் பண்ண கிடையாதா? என்ன நாடகம் போய் ஆடிட்டு இருக்கீங்களா? அன்னைக்கு அப்படிதான் பிடிச்ச என்ன அடிக்கிற, நீ அதை கேட்காம நீ என்ன பிடிச்சி அடிக்கிற? நான் இழிச்சு வாங்கி நான் எல்லாத்துக்கும் அடி வாங்கிட்டு இருக்கிறது. திருப்பி ஒன்று வச்சனா அசிங்கமா இப்போ இருந்தா கம்முன்னு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். சரியா? நீ பண்ணது எவ்வளவு? நான் பண்ணலடா அஜித், சத்தியமா நான் பண்ணலடா. நான் காசு கொடுத்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்லுவோம். உனக்கு கேட்காம கொடுத்தது தப்பு தான். அந்த கொடுக்காம இந்த தப்பு பண்ணனாலதான் நான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறப்ப பதில் சொல்லணும்னு. இப்போ இவன் செத்துட்டா சந்தோஷமா இருப்பேடா நீ? டேய் என்னால எதுக்குடா சாகணும்? நான் நீ தான் லவ் பண்ணி ஏமாத்துனா? ஏடா காசு கொடுத்தது தப்பாடா? நீ காசு கொடுத்து தப்பு இல்லை, லவ் பண்ணி ஏமாத்துன பாரு. அதான் லவ் பண்ணி என்னடா ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? என்னடா ப்ரூஃப் வச்சிருக்கா? ப்ரூஃப் இல்லைதான். சரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சொன்னா இப்படி அவன் லவ் பண்ணிக்கிறேன், அவன் கூட சுத்திக்கிறேன், எல்லாமே பண்ணிக்கிறேன், இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். எப்படி என்ன கதை இது? வேணா நல்லா இருக்கட்டும், என் லைஃப் தான் இப்படி ஆயிடுச்சு, அவனாச்சும் நல்லா இருக்கட்டும். எல்லாரும் நீங்க எல்லாருமே நீங்க அப்படிதான் சொல்லி அவங்கள விட்டுட்டு போய் நீங்க தான் சாவுறீங்க. வேணா நானே சாக மாட்டேன், நான் தைரியமா சாவேன். நீ என்னடா சொல்ல வர கமல? நீ கல்யாணம் பண்ணிக்கிற? அப்படி நான் எதுக்குடா கல்யாணம் பண்ணணும்டா கமல? கல்யாணமெல்லாம் பண்ண முடியாது, விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறியா? சும்மா நீங்களே ஒன்று கொண்டு வருவீங்க, லாஸ்ட்ல கல்யாணம் இழிச்சுவா எனக்கு கட்டி வச்சுட்டு போயிடலான்னு பாக்குறீங்களா? கிழிச்ச நான் என்ன காட்டி? நீ தான் லவ் பண்ண, நான் லவ் பேசுன, நீ தான் இல்ல பண்ண. சரி என்ன ப்ரூஃப் வச்சிருக்க நீ? என்ன ப்ரூஃப்? என்ன ப்ரூஃப் வச்சிருக்க? ப்ரூஃப் கேக்குற? என்ன ப்ரூஃப் கேக்குற? நான் என்ன பண்ணனும் கேளு. ஏதோ போட்டோ எங்க பேசுறாரு பேசி எங்கடா ஊத்துன? போட்டோ கார்டு சொல்றேன், ஒரு போட்டோ கார்டு சொல்றேன். நீ சொல்றா தங்கச்சி தானே? ஆமா என் தங்கச்சி தானே? ஆமா தெரியும் தானே? ஆமா உன் தங்கச்சி நான் அப்படி பண்ணுனா பண்ணிட்டியே. டேய் நீயும் லூசுக்கு பண்ணிட்டியே, என்ன பண்றது? அசிங்கமா கேட்டா ஜிதே. ஃப்ரெண்டுக்கு ஏமாத்துன பத்தியா நீ? டேய் நீ என்னடா ஃபர்ஸ்ட்ல இருந்து அதையே பேசிட்டு இருக்கற? போடா. அப்ப அவங்க சொல்றத நம்பற, நான் சொல்றத நம்ப மாட்டேங்கற. நான் சொல்றது நம்ம சொல்றேன். என்ன சொல்றது? டேய் நான் அப்படி பண்ண கிடையாதுடா, நான் அந்த மாதிரி பண்ணுவேனடா. பண்ணிட்டியே. சரி என்னடா எச்சத்தனமாவே பேசிட்டு இருக்கற? நேத்துல இருந்து எச்சத்தனமா தான பேசுற. நீ தான் லவ் பண்ணி ஏமாத்தணும். சரியா? இது ஆதாரம் எல்லாமே இருக்கு. என்ன ஆதாரம்? இப்ப எனக்கு காட்டு. அதான் லவ் பண்ணிக்கிறியே, பேசிக்கிறியே. என்ன பேசுறது காட்டுறா? நான் இப்படி பேசியிருக்கேன், இந்த மாதிரி பேசியிருக்கிறேன், இங்க போயிருக்கேன், இந்த வண்டி இருக்கு அப்படின்னு எனக்கு ப்ரூஃப் காட்டு. ப்ரூஃபே தங்கச்சி காலத்துல நான் இப்போ தாலி கட்டுறேன். ப்ரூஃப் கேட்குறான். நம்ப மாட்டேங்க. இவனை நம்ப மாட்டீங்களா? நீ இவ்வளோ நடந்தும் நீ என்ன நம்பலன்னா என்ன? நான் உன்னை நம்பலன்னு சொல்லல சரியா? நீ என்னோட தங்கச்சி சரியா? நான் நம்புறேன் ஓகேவா? ஆனால் அப்போ அவன் வந்து என்னோட நண்பனாச்சு, நான் என்ன பண்ணுறது அவனை? சரி நான் அர்ஜுன் தான் காசு கேட்டான், அவன் எதுக்கு எனக்கு கொடுக்கணும்? எதுக்கு கொடுத்தானே? நீ வந்து மயிருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி காசு கேட்குறப்ப ஃப்ரெண்டு தானே அவன். உன் மேலே சத்தியம் பண்ண பண்ணல. அப்போ உன் ஃப்ரெண்டு 1 வருஷம் ஆகி இந்த விஷயத்த மட்டும் அவன்கிட்ட இருந்து மறைக்கணும். ஏன்டா மறைச்ச?
அந்த அந்த ஒரு சின்ன தப்புனால தான் இங்கே வந்து இன்னும் உங்கள்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கேன். நான் அப்பயே அவங்ககிட்ட சொல்லியிருந்தே இந்த மாதிரி பண்ணியிருக்கு, காசு கேட்குறான்டா என்னன்னு தெரியல, இவ்வளோ அமௌண்ட் கேட்குறான்னு அவங்க கூட சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் எனக்கு பிரச்சனையே இருந்திருக்கு. அப்போ நாங்கள் அவ்வளோ தூரம் அவனை மாற்றி விட்டுருக்க மாட்டோமே. நீ அந்த பிரச்சனை என்கிட்ட காசு சொல்லியிருந்தானா அவனை நேரம் இந்த நிலைமை நான் மாற்றிருக்க மாட்டேன். எனக்கு எப்படி தெரியும்? எல்லாமே பண்ணிட்டு இப்படி வந்து நிற்பான். ஆகணும் அப்போ தான் நான் கட்டிப்பேன்னா. கட்டிப்பான்னு சொல்லிக்கிற. இந்த மாதிரி ஆனால் தான் நீ கட்டிப்பான். ஏன்டா இந்த மாதிரி ஆனால் தான் நீ கட்டிப்பியா? இல்லை நான் ஒரே நிமிஷம் கூட நம்ம கூடயே இருக்கிறான். அது ஆம்பளை பையனா இருக்கிறானே, ஆம்பளை பையனா இருக்கிறான். ஆம்பளை பையனை போயிட்டு யாராவது லவ் பண்ணுவாங்களா? நீ பண்ணுவியா? நானும் கேட்குறேன். அப்போ இருக்கேடா. இப்போ சரி நான் லவ் பண்ணனால தான் நீ இந்த மாதிரி ஆயிட்ட. நீ பணம் கொடுத்து அவன் சொன்னதுனால தான் இப்படி ஆன. இல்லைன்னா ஆம்பளையா இருந்திருப்பியா? தான் இருந்தேன். நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு, அதான் நல்லா இருக்கா நீ லவ் பண்ணிக்கிற பேசியிருக்க. நம்ம 3 பேரும் ஒன்றா தான் சுற்றிட்டு வந்தோம். ஏண்டா என்னோட தம்பிடா அவன் ஃபஸ்ட்டு. அவனோட தம்பி. டேய் நானும் அப்படிதான், இப்போ வரைக்கும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். நினைக்கலடா சித்தமணி, அப்படின்னு நினைக்கவே இல்லை. சரியா? நினைச்சதா நீ இந்த அளவுக்கு என் தம்பி இப்படி மாற்றி நிற்க வச்சிருக்க மாட்டேன். என்னெல்லாம் நம்பணும் பற்றி எங்க போய் என்ன நம்பினா? சும்மா நம்பினேன். என்னடா பேச? என்ன எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கியா? சொல்லு, என்ன பேசுறேன்? போடா அந்த பக்கம். போடா அந்த. அவன் தான் சொல்றான், நீ அது என்கிட்ட நீ கேட்டுட்டு. நான் உன்கிட்ட கேட்க முடியும், புரியுதா? நீ ஒரே நிமிஷம் நீ வந்து என்னோட நண்பன், புரியுதா? அது மற்ற இல்லாமல் நீ என் தங்கச்சியே நீ வந்து லவ் பண்ணியிருக்க, சுற்றி இருக்க, புரியுதா? இப்போ நான் என்ன கேட்குறேன் சொல்லு, கல்யாணம் பண்ணிக்க, அவ்வளோதான். கல்யாணம் பண்ணிக்க? ஆமாம், கல்யாணம் பண்ணிக்க. நீ பண்ணவே தானே பண்ண சொல்கிறாங்க. பண்ணலடா, நான் அடித்து சொல்கிறேன்டா, நான் பண்ணலடா. பண்ணன்ற ஒரே காரணம் மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே தெரியும், புரியுதா? பண்ணதாவே இருக்குடா. உன் மகிழ்ச்சி இங்கே வாடா, இங்கே வாடா, நீங்க வாடா, இங்கே வா. கல்யாணம் பண்ணிக்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும், பண்ணுறதை பண்ணிக்கணும். என்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்க. இந்த பேர் அதை நீ சொல்லக்கூடாது. என்ன நீ அதை சொல்லக்கூடாது? நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது நான். என்ன புரியுதா? முடிஞ்சா பண்ணி பாரு, மயிலத்தில் உனக்கு கல்யாணம் நாளைக்கு மயிலத்தில் கல்யாணம் பார்க்கலாம். அது இருந்தால் பார்க்குறேன், நான் வந்தால் தானே பார்க்கலாம். வந்தால் தானே ஈத்து போய் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறேன். பார்க்கலாம்டா, புரியுதா? அதுக்கு வேற இழிச்சு உட்காந்துருப்பான். வேற இழிச்ச வேற கிடையாது, நீ மட்டும்தான் முழுக்க காரணம். என் தங்கச்சி ஏமாத்துறது காரணம் நீ மட்டும்தான். நீ ஒரு ஆள் மட்டும்தான் காரணம், புரியுதா? ஒரு ஆள் மட்டும் தான் காரணம். சரி நான் அப்படியே இருந்துட்டு போறேன், கல்யாணம் பண்ண முடியாது, பண்றது பண்ணிக்கணும். என் தங்கச்சி நீ தான் கல்யாணம் பண்ணணும், சரியா? ஜெய் ஓகேவா? மறுக்கா டென்ஷன் பண்ணிருக்கா ஜெய். நீ தேவர் கம்மல, நீ தான் ரொம்ப டென்ஷன் ஏத்துறீங்க, புரியுதா? தங்கச்சி எனக்கு தங்கச்சி தான்டா, அதுக்கு இருக்கு கூவே. அப்படி அப்படி இருக்கிற மாரி இருந்தா நீ அவனை தங்கச்சியை தான் பார்த்துருப்ப, புரியுதா? ஆனா நீ வேற ஆங்கில பார்த்து உண்மை சொல்லி தொலை. என்னதான் ஆச்சு? நான் தான் இப்படி பண்ணனா? அப்போ கூட என்னை பார்க்க வந்த அன்னைக்கு கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேடா, எப்படா கல்யாணம் பண்ணிப்பேன் நான் கேட்டதோட தொல்லை பண்ணுவேன். அடிக்கடி ஃபோன் அடிச்சு கேட்பேன். அன்னைக்கு கூட என்னை பார்த்து சொன்ன அன்னைக்கு கூட நான் இவனை பார்த்து கேட்டதுக்கப்புறம் தான் இவன் என்ன இது உங்கள்கிட்ட இப்போ ஃபோன் அடிச்சு. சாமி சாமின்னு சொல்லாதடா, புரியுதா? அதுக்கு முன்னாடி ஒரு டைம் தான் உங்கள்கிட்ட பேசியிருப்பேன். அன்னைக்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு. அது நான் எப்படிடா இப்படி புழுவுற? அன்னைக்கு கூட வந்து ஃபோன் பேசுகிறேன், யார்கிட்டயோ பேசிட்டு வரேன்னு சொன்னீங்க. தங்கச்சி வாழ்க்கையை வீணாக்குறடா. அன்னைக்கு கூட கண்ணை காமிச்சு நான் ஏதாவது பண்ணேன், சொல்லவே இல்லையே. என்ன நடக்கிறது? இப்படி எப்படிதான் பேசிடுறாங்க. அப்பெல்லாம் மனசு எப்படா என் கூட இருக்கும்போது எப்படிடா இருந்தேன்? உன் கூட நான் எப்ப இருந்தேன்? நீ என்ன எனக்கு ஒண்ணுமே கமல எல்லாத்தையும் நீ தான் கமல பதில் சொல்லணும், புரியுதா? எல்லாத்தையும் நீ தான் பதில் சொல்லணும். டேய் எவன் கூடயே உன் தங்கச்சி ஆடிட்டு வந்ததுக்கு நான் எப்படா பதில் சொல்லுவேன்? எவன் கூட ஆட சொல்லாதடா. இல்ல சரியா? ஒரே நிமிஷம், மாறு மட்டும்தான் அதோட தப்பு, புரியுதா? வேற எந்த தப்பும் பண்ணல. சரி, இப்ப நான் தான் எல்லாம் தப்பு பண்ணிட்டேன். ஆமா, நீ லவ் பண்ணிக்கிற, பேசுகிற, எல்லா இடம் போய்கிற, சுற்றிக்கிற, வந்துக்கிற, புரியுதா? இப்போ என்னோட முடிவு என்னன்னா நீ கல்யாணம் பண்ணணும், அவ்வளோதான். நீ கல்யாணம் பண்ணிட்டு வா, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன். கல்யாணம் பண்ண முடியும், ஓகேவா? ஒரு நாள் நான் ஆம்பளையாகவும் இல்லாமல் பொம்பளையாகவும் இல்லாமல் ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு உனக்கு தெரியுமா? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன். ஒரு நாள் நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு தெரியுமா? சரி நான் உன் இதுக்கே வரேன். நான் தான் ஒரு புத்தி கட்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உனக்கு எங்கே போச்சு அறிவு? அதெல்லாம் ஏமாத்துறேன். என்னால ஏமாத்துறாங்க? உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? பொண்ணு வேஷம் போட்டால் அது பொண்ணாகி போயிருமா? சொல்லு. நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? ஒரு குழந்தை தான் பெற்றுக்க முடியுமாடா? நீ பெற்றுக்கியாடா? பேசுறான் அப்பதான் மயிர் மாதிரி.
பார்த்துக்கோ அண்ணா கேட்குறான் பாரு. நீ இப்படி மாறினதெல்லாம் என்னோட தப்பு தானே அது. நீ மாறினதெல்லாம் இப்போ யாரோட தப்பு அது? என்னோட தப்பு, உன்னோட தப்பு அது. இருந்தா வாய் குதி கிளறிட்டு இருக்கு. பதில் சொல்ல அவனுக்கு. என்கிட்ட பொறுக்கி நாயே என் கூட படுக்குமோ தெரியலையா நான் பொட்டனு? அப்போ சொன்னியே குழந்தெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, கல்யாணம் பண்ணதான் அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் குழந்தை பெக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியும். அப்போ வந்து நான் பொட்டன்னு நல்லாவே உனக்கு தெரியும். நான் பொம்பளைன்னு என்னைக்காவது சொல்லிருக்கேன்? நான் பொட்டை தான், என்னைக்கா இருந்தால் பொட்டை தான் நான். உங்களால ஆம்பளைங்களால எத்தனை பேர் எத்தனை நாட்டில் செத்துருக்காங்க. ஏன்னா உண்மையாக லவ் பண்ண சொல்லி ஏமாத்துறீங்க அவங்கள. இதுமாரி ஏமாத்தி எத்தனை பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க தெரியுமா? சரி உங்களுக்குலாம் ஏன்டா அதெல்லாம் புரிய மாட்டேங்குது? சரி நாங்களும் ஒரு உயிர் தானே. சரி ஓகே, ஆம்பளை அப்படின்னு தெரியுதுல, எதுக்கு மறுக்க அவங்க பின்னாடி லோன்னு அலையிறீங்க? அதை தான்டா உங்கள்கிட்ட நாங்க எல்லாத்தையுமே வச்சுக்கிறோம். எதுக்கு அலையிறீங்க? எல்லாத்தையுமே வச்சுக்கிறதுக்கோசரம் தான் யூஸ் பண்ணிக்கிறீங்க. தெரிஞ்சுமே பின்னாடி அலையிறீங்க? வச்சுக்கிறதுக்கோசரம் மட்டும் தான் நாங்க யூஸ் எல்லாமே பண்றது ஓகே, அப்புறம் நான் லாஸ்ட்ல பசங்களை குறை சொல்றது. நாங்க எனக்கு இருந்தாலும் ஜெராக்ஸ் தான் தம்பி. இப்பதான் தெரியும் நான் உனக்கு பொட்டணும். நீ கூட படுக்கும்போது தெரியாது. ரொம்ப கிராஸ் ஆயிட்டு இருக்கிற. என்னடா கிராஸ்னு? உங்களை மாதிரி ஆம்பளைங்களா இல்லாத ஒரு இதை எல்லாமே ஆவறது. இல்லாத ஒண்ணு இதை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நிஜமா நான் உண்மையா தான்டா லவ் பண்ணேன். இருக்கு மாதிரி பேசிட்டு இருக்கேன். உண்மையா நான் ஒன்னு லவ் பண்றேன்டா. ஏன்டா என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்? ஐயோ நான் எப்படி சத்தியமா ஒரு லாஜிக்கோட பேசுறியா? மத்தவங்க மாதிரி என்னடா நான் உன்னை லவ் தொந்தரவு பண்ணிக்கிறேன். ஐயோ ஏன்டா என் மனசு புரிஞ்சுக்க மாட்டேன்? ஏய் கமலு பாரு சாமி. ஏய் நீ கம்முன்ற. டேய் என்னடா சொல்றா. அழுகுறான் தான்டா அவன். எல்லாம் டேய் நிஜமா எனக்கு சம்மதமே இல்லடா. ஆறுடா டேய். என்னடா நீ நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? என்ன பண்ண சொல்ற? என்ன பாருடா காதலு பண்ணிரு. சத்தியமா எனக்கெல்லாம் பிடிக்கல. பண்ணிரு கம்முன்ற. பண்ணிரு டென்ஷன். என்னடா இங்க பாரு, இரு சொல்றது கேளு. நான் இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி நினைச்சது இல்ல, இனிமேல் நினைக்க போறதில்ல. நீ தன்னா பாட நீ மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. நான் அந்த ஆசையை வளர்த்துக்கிட்டு பண்றியடா. நான் என்ன ஆசை வளர்த்து விட்டேன்? சத்தியமா நீ நல்லா இருடா. ஏய் ஏய் ஓடா. என்ன என்னடா இப்படி பண்றது? பண்ணிரு. பண்ணிரு. ஏய் பண்ணிரு. என்னடா ஆச்சு? தூக்கு மாட்டிக்கு போறான். என்னடா ஆச்சுன்னா? பண்ணிரு. பண்ணிரு. இன்னும் கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையாடா? ஆ நீ மாட்டின வந்து தூக்கு மாட்ட போற. நீ மாட்டின இப்போ கொஞ்ச நேரம் அவ்வளோ பயந்துட்டேன் நான். கமல பாத்தியடா, உன்னால தான்டா இங்கே பாடுறா தூக்கு மாட்ட அளவுக்கு போகுதுடா உன்னால. என்ன ஏன் தானே இப்படி இருக்கிறீங்க நீங்க? அதான் சொல்றேன், ஒரு திண்ணையை லவ் பண்ணி அவனை ஏமாத்துறீங்க. அது மாதிரி தான் உங்க குழப்பாவே இருக்குது. கொஞ்சமா மண்டை பேசுற, நல்லா பேசுற. அவ சொல்றான்னு சொல்லி ஏண்டா இதே உங்களுக்கு குழப்பாவே இருக்குதுடா உங்களுக்கு. திருநாங்க லவ் பண்றது வீணாகிறது, சாவடிக்கிறது, இது மட்டும் தான். யாரா லவ் பண்ண? சும்மா லவ் பண்ண தெரியுமா? நான் லவ் பண்ணுது லவ் பண்ணாம எப்போ போய் இவ்வளோ தூரம் உனக்காக போய் சாவ போகுது? உனக்காக தானே எல்லாமே. ஐயோ என்ன பண்ணுதுன்னே எனக்கு தெரியல. மனசுக்குள்ள எதையோ ஒன்று வளர்த்துக்கிட்டு இப்போ நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. நான் என்னடா நீ இப்படி பண்ற?
அண்டா லவ் பண்ணல. நான் எங்கடா லவ் பண்ணேன்? கமல சொல்றா. என் பாப்பாவுக்கும் உனக்கு தான் கல்யாணம்டா. டேய் மயிறு மாதிரி பேசிட்டு இருக்காரா? மயிலத்தில் கல்யாணம், புரியுதா? மயிலத்தில் கல்யாணம். என் பாப்பா பார்வதிக்கும் கமலுக்கும் மயிலத்தில் நாளைக்கு காலையில கல்யாணம். சரியா? இது யாராலும் மாற்ற முடியாது. நீ என்னடா கல்யாணம் லவ் பண்ணலடா. ஏய் நான் எங்கடா லவ் பண்ணேன்? சும்மா லவ் பண்ணல. நீ சொல்ல லவ் பண்ணியா இல்லையா? சொல்லு, ஏன் அப்படி பண்ற சொல்லு. ஓ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏன் லவ் பண்ணும்போது அசிங்கமா கேட்டுருவேன். சும்மா கல்யாணம் இருந்தீனா அதான் சொல்றேன். லவ் பண்ணும்போது தெரியலையா? யாரா லவ் பண்ண? சும்மா லவ் பண்ணு. சொல்லு என்னன்னு. என்ன யாருக்கும் கஷ்டம் வேணாம், நான் செத்து போறேன், விடுங்க. இப்போ நீ செத்துட்டு அப்புறம் அண்ணன் மட்டும் எப்படி இருப்ப? என்ன இருந்தாலும் உங்க 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. என்ன உன்னால சண்டை வரல, புரியுதா? நீ லவ் பண்ணதுனால தான் சண்டையே வருது, புரியுதா? நீ லவ் பண்ணாமல் வந்துருக்கணும். அதுக்கு அவங்க கூட சுத்தாமல் வந்துருக்கணும், அவங்க கூட போகாமல் வந்துருக்கணும். போகிற இடம்லாம் போய் சுற்றினுங்க. அந்த புட்டு லவ் பண்ணிட்டு விட்டு போகிறேன். பேசுறடா அஜித், சத்தியமா நீ கிறுக்கனாட பேசுற. நான் என்னடா கிறுக்கனாட பேசுறேன்? நீ பண்றதுக்கு கிறுக்கனா அப்பதான் ஏதோ சின்ன பிள்ளையாட பேசுற. நீ அதுக்கு மேல சில்லறத்தனமா பேசுற. நீ அதான்டா. நீ இது உனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா வச்சுக்க, நீ இப்படி பேசியிருக்க மாட்டேன். என் தங்கச்சி இந்த மாதிரி பண்றதுக்கு நான் விட்டுருக்க மாட்டேன். எல்லாருமே வந்து அவங்க தங்கச்சி வந்து இல்லை யாரும் இவனை விட்டுருக்க மாட்டேன்னு சொல்கிறல்ல. எல்லாருமே அவனை அண்ணன் சொல்லிட்டு லவ்வே பண்ணுறாங்களா? அண்ணன் சொல்லிட்டு தான் லவ்வே பண்ணுறாங்களா? லவ் பண்ணது பிரச்சனை கிடையாது, புரியுதா? ஏமாத்திட்டா. நான் லவ் பண்ணுற மாதிரி தான் முதல் நான் உங்க கூட தான்டா சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நான் உன் தங்கச்சி லவ் பண்ண காசு கொடுத்து மாற்ற சொல்லிக்கிறேன். ஓ மறுக்கா பழைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ மாறிக்கணும்னு சொல்லிக்கிறேன். ஏன்டா அவ்வளோ கீழ்த்தனமானா? ஏன்டா அவனுக்கு ஒரு பொண்ணே கிடைக்கல அவனுக்கு? டேய் நான் ஒரு பொண்ணை தாண்டா லவ் பண்ணுவேன், பையனை எப்படா லவ் பண்ணுவேன்? அப்ப ஏன் காசு கொடுத்த? கிறுக்கும் என்னோட பேச அடிச்சு போடுவேன், சத்தியமா அடிச்சு போடுவேன். ஏன்டா தம்பி ஒரு எமர்ஜென்சின்னு கேட்கறா, எப்படா கொடுக்காம இருக்குது? எமர்ஜென்சி கேட்டுக்கிறா, நீ மாறு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், சம்பாரிச்சு என்னடா பேச? சம்பாரிச்சு மட்டும் கூட சொல்லிக்கிறேன். நீ என்னடா பேசுற அஜித்? நீ நல்லா லாஜிக்கா பேச பார்க்கலாம். லாஜிக்கா தான் பேசுனேன். எப்படா ஒரு பையன் மேல லவ் வரும்? நீ ஒரு பையன் மேல உனக்கு லவ் வரும்? ஏய் கமல, இதே இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் எங்களை நிம்மதியா இருக்க உரியாடா? சொல்றா, நிம்மதியா நீ எங்களை உரியாடா? லவ் பண்ண பேசுன கொன்ன இப்போ வந்து ஏமாத்தி விட்டு போறேன். ஏன்டா கமல இப்படி பண்ற? நான் எதுக்குடா நான் லவ் பண்ணும்? நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளு. நீ சொல்ற நான் கேக்குறேன்டா. நீ வந்து பாப்பா கல்யாணம் பண்ணி நீ பண்ணிட்டு வேற எதுவுமே நீ பண்ண தேவையில்லை. கல்யாணம் நான் எப்படிடா கல்யாணம் பண்ண முடியும்? லவ் பண்ணலடா, லவ் பண்ணி பேசுனலடா சொல்றா. பேச கிடையாது, நான் நிஜமா உனக்காக போய் தூக்கு மாட்டெல்லாம் போயிடுறேன் பாப்பா. ப்ளீஸ்ரா காவி, ஒரு அண்டனா சொல்றேன் ப்ளீஸ்ரா காவலுக்கு எல்லாம். அஜித் இங்க பாரு, அடிச்சு போடுவோம்டா. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரா? சீப்பா நடந்துக்காதரா கருமாறம். உன் தங்கச்சி போய் எங்கேயா போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டு என்ன இது பண்ணிட்டு இருக்கிற?
காசு கொடுத்தது ஒரு குத்தமாயி போச்சுடா. நீதான் லவ் பண்ணி நீதான் பேசுற போற உனக்காக போய் தூக்க மாட்டலாம் போகுதுடா பாப்பா. என்னடா நினைச்சிட்டு பேசுற? அவன் விளையாடுறா, அவன் வேற யாரோ நினைச்சிட்டு என்னன்னு சாக்காட்டிட்டு இருக்கிற நீ அதை தெரிஞ்சுக்காம நீ பண்ணிட்டு இருக்கிற. உன்னோட நண்பன் தான் என்ன பாப்பா முடியாது அவனால. ஆமா மாதிரி பேசிட்டு இருக்கிறா, நண்பன் மாதிரியே பேசுற நீ. என்னோட பாப்பாடா அது ஏன்னா உனக்கு புரிய மாட்டேங்குது. நம்மள ப்ளீஸ் நம்மள கல்யாணம் பண்ணிக்கடா. சில்றத்தனமா அடிச்சு போடுடா. நீ அடிச்சாலும் பரவாயில்ல வாய்க்கிறடா. என் பாப்பா கல்யாணம் மட்டும் பண்ணிக்கடா ப்ளீஸ்ரா. நான் எப்படிடா கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ லவ் பண்ணலடா. நான் எங்கடா லவ் பண்ணேன்? சும்மா என்னமா அவன் சொல்றான்னு சொல்லி நீ கேட்டுட்டு இருக்கிற. நான் என்ன மயிரிடா லவ் பண்ணுவோம்? இங்க பாரு அஜித், உனக்கே தெரியும் நான் லவ் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு தெரியும். நீ தெரிஞ்சுமே நீ தங்கச்சி ப்ளீஸ். ஐயோ ஆண்டவா ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்கடா. அடிச்சிருடா, கையிடுற கை விடுறா. கல்யாணம் பண்ணிக்கடா ப்ளீஸ்ரா. யாரு செஞ்ச பாவம் இது, எந்த நெஞ்சு தாங்குறது? எப்படா பண்ணிக்கிறீங்க? கல்யாணம் பண்ணிக்கடா. தம்பி ஒரு திருநாங்க தான்டா, அதுக்காக நீ லவ் பண்ணலடா, பேசுறலடா. நான் பேசலடா, இன்னும் நான் இப்போ தூரம் சொல்றேனா? ஏண்டா அவ சொல்றான்னு ஒரு வார்த்தை நீ கேக்குறீ, நான் சொல்றேன்னு சொல்லி நீ ஒரு வார்த்தை கேட்டியடா. என்னடா என்ன பண்ண சொல்ற? நீ போய் பாப்பா லவ் பண்ணிக்கிற, பேசி சுத்திக்கிற, எல்லா இடமும் போய்கிற, எல்லாம் தெரிஞ்சுதானே விடுற. இவ்வளவுதான் கெஞ்சிடா ப்ளீஸ். பாப்பாடா ப்ளீஸ் பாப்பா வாழ்க்கை வீடாயிடுடா. பாப்பாவே இருக்கட்டா. நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா எங்க வீட்டுல மரியாதை கொடுத்துருப்பேன். நான் ஒரு திருநங்கையை கல்யாணம் பண்ணிட்டு போனா எங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க? லவ் பண்ணும்போது தெரியலடா உனக்கு அவங்க திருநங்கைன்னு சொல்லிட்டு. லவ் பண்ணும்போது தெரியலடா அது உனக்கு, இப்பதான் தெரியுதாடா உனக்கு. லவ் பண்ணியிருந்தா நீ இவ்வளவுதான் பேச. லவ் பண்ணி ஏமாத்த போதோட தெரியுதாடா அவங்க திருநங்கை. நான் லவ் பண்ணியிருந்தா நான் நிக்கவே மாட்டேன். இன்னார் நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். லவ் பண்ண கிடையாது. அதுதான் நானும் சொல்றேன். கல்யாணம் பண்ணி தான் நானும் சொல்றேன். பண்ணாதான் அது பண்ண. நான் லவ் கமலே ப்ளீஸ்ரா கமலே கல்யாணம் பண்ணிக்கடா. உனக்கு என்ன பண்ணுவேன் எல்லாமே நான் பண்றேன்டா கமலே. ஏய் நீ என்ன பாப்பா விட்டுறாதடா ப்ளீஸ்ரா. ஏய் நீ கம்முன்னு போடா. டேய் தன்னா நீ எதுக்குடா தேவலாம் மனதுல? என்னடா ஏன்டா என்ன? ஏய் நான் என்ன பண்றேனே எனக்கு ஒண்ணுமே புரியல. லவ் பண்ண பேசுற சுத்தி இந்த மாதிரி டார்ச்சர் பண்றீங்கன்னா நான் செத்து போயிடுவேன். பாத்துக்கோ ஓப்பனா அப்ப கூட்டி கொடு போ. நான் எங்க லவ் பண்ணேன்? லவ் பண்ணி பேசுறேன் இல்லடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் லவ் பண்ணலடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோட. சத்தியமா லவ் பண்ண தெரியாதுடா. அண்ணனோட வழி உனக்கு தெரியாது. ஒரு அண்ணனை எடுத்து தெரிஞ்சது அப்பதான் தெரிஞ்சிருக்கும். ப்ளீஸ்ரா. நான் எப்படா என்னடா சொல்லுவேன்? நான் யாருக்கோசம் தான் இருக்கட்டும். என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. நானும் ஒரு என்ன புரிஞ்சுக்கிட நண்பனா சொல்றீங்க, என்ன புரிஞ்சுக்கிடா ஃபர்ஸ்ட். ஏன்னா நண்பனுக்கு போய் ஒரு திருநங்கை கல்யாணம் பண்ணி வைப்பேடா. திருநங்கை கல்யாணம் பண்ணி என்னோட பாப்பாடா அது. திருநங்கை சொல்லாரா, அது என்னோட பாப்பா. அது லவ் பண்ணலடா, என்னோட பாப்பாடா அது. ஐயோ நான் லவ் பண்ணலடா, பண்ணலடி. பாப்பா கல்யாணம் ப்ளீஸ். நாளைக்கு காலையில் மயிலம் கோயில போய் கல்யாணம் பண்ணிடலாம்டா. சொல்றதுக்கு நான் என் பாப்பா வீட்டுக்கு கூட்டின்னு போறேன்டா. நான் வீட்டுக்கு கூட்டின்னு போட்டேன். என்னை கல்யாணம் பண்ணி தான் வீட்டுக்கு நான் கூட்டின்னு போக போறேன்டா. ப்ளீஸ்ரா கம்மலு. கெஞ்சாரு சரிங்களா? இல்ல அதுக்கு இல்லைங்க. சொல்லுங்க. பார்வதி தெரியுங்களா? பார்வதி யாரு? இல்லை உங்க கூட ஸ்டே பண்ணுறாங்களே. ஆமாம் என் சிஸ்டர் தான். சொல்லுங்க. இல்லை அவங்கள பற்றி ஒரு சின்ன விஷயம் பேசலாம். என்ன விஷயம்? சொல்லுங்க. ஏதோ ஹெல்ப்பா? ரீசெண்டாக அவங்கள பற்றி இப்போ போயிட்டு இருக்க வீடியோ கூட பார்த்துருக்கீங்க.
என்ன எனக்கு கல்யாணம் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. ஓ அவனா நீ கமல்? ஆமா கமல். ஒன்று தானே கேட்டுருந்தேன். சொல்லுங்க என்னாச்சு? எதில் ஹெல்ப் இல்லை அது அவங்க வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணி இது பண்ணிருக்கேன். நான் பண்ண தப்பு இல்லாமல் வேறு எதுனா அவங்க அண்ணனும் அவங்களும் சேர்ந்துட்டு என்னை ரொம்ப இது பண்ண வைக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் என் ஃப்ரெண்ட் ஆகி போச்சு. அவங்க என் ஃப்ரெண்டோட தம்பி ஆகி போயிட்டேன். சின்ன வயசுலேருந்து பழகி பிடிச்சி எல்லாமே இது பண்ணேன். லாஸ்ட்டில் நான் ஏதோ அவங்கள திருநங்கையாக மாற சொல்லி நான் தான் ஏதோ லவ் பண்ண வச்சு எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே நாடகம் ஆடிட்டு இருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்பிட்டாங்க. நான் தான் திருநங்கையாக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிட்டாங்க. இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அவன் அண்ணன்லேருந்து பார்வதியிலேருந்து எல்லாமே டார்ச்சர் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுவாங்க? நீ தான் அது சும்மா அவங்க பறக்கு அவங்க பொம்மையை அவங்க நீயே சொல்லுடா. லவ் பண்ணுறேன் எல்லாம் முடிச்சுட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் இப்போ வந்து சொல்லிட்டேன் எப்படி? ஏன்னா நீங்களும் அவங்கள மாதிரி என்னை புரிஞ்சுக்காம பேசுறீங்க. ஏன்னா என்னடா நீயும் இப்படி பேசுறேன்? ஒரு திருநங்கை வாழ்க்கைனா என்ன சும்மாவா? திருநங்கையா பிறந்ததாலே ஒதுக்குது இந்த பூமி, வெடிக்க பாக்குதடா பாழான சாமி. ஆல்ரெடி எல்லாம் கஷ்டப்படுறோம், எல்லாம் போகிறோம், நிறைய ஜென்ஸுக்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறோம். நீயே இப்படி வந்து இப்படி பண்ணுறீங்களடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அதாவது அவங்க தான் என்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க. உங்ககிட்டயாவது சொன்னால் நீங்கள் அது எப்படிதான் ஃபீலிங் புரிஞ்சுப்பாங்க? அது எப்படி ஃபீல் பண்ணிப்பாங்க சொல்லுங்க? அதாவது நான் அந்த தப்பு நான் பண்ண கிடையாது. நான் தப்பு பண்ணாமல் எதுக்கு சும்மா சொல்லுவாங்களா? அது அவங்களுடைய மைண்ட் செட்டு எப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் நான் அந்த மாதிரி தப்பு நான் பண்ண கிடையாது. என் நண்பனுக்கோசரம் தான் அவங்க தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணின்னு ஒத்துக்கிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்டேன்? அதுக்கு முன்னாடி நீ அப்படி பண்ணியிருக்க மாதிரி என்ன தெரிஞ்சு? நான் பண்ணலைங்க, நிஜமா. நான் அது ஒன்னால தாண்டா பொண்ணாவே மாறினா. ஒன்னால தான் பொண்ணா மாறினா. ஏங்க நீங்களும் அதே மாதிரி பேசலாம். அதே மாதிரி எப்படி பேசுறாங்க? சும்மா எப்படி பேசுவாங்க? ஒன்னதான் இவ்வளோ நாள் நான் தேடினேன். ஒன்னதான் நீ இவ்வளோ நாள் தேட. சரி ஓகே, ஒரு திருநங்கைக்கு சொல்றீங்கன்னு சொல்லி உங்க தங்கச்சி சொல்லி சப்போர்ட் பண்றேன். அவங்க சொல்றது தான் நெசன் நம்புறீங்க. நான் சொல்றது ஒரு நிமிஷம் நீங்க ஏதாவது கேட்டு அவங்கள என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாதா? உண்மை சொல்லவோ போய் சொல்வேன். நம்ப மாட்டேங்கிறேன். இப்ப என்ன தாண்டா சொல்ல வர? ஏங்க சத்தியமா நான் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணலீங்க. தப்பு பண்ணாம எப்படிடா? ஐயோ அவங்க ஒரு எமர்ஜென்சின்னு என்கிட்ட பணம் கேட்டாங்க ஒரு டைம். அது எப்படி எமர்ஜென்சி? எப்படி சும்மா பணம் கேட்க? நீ எவ்வளோ தந்த பேசு? 50,000 ரூபாய் கொடுத்தேன். 50,000 எப்படி சும்மா தருவாங்க? ஸோ 2,000 3,000 அந்த மாதிரி கூட ஓகே. 50,000 யார் சும்மா? அந்த காசுனால தான் நான் என் ஃப்ரெண்டு அதெல்லாம் சும்மாடா தம்பி, அதெல்லாம் சும்மா ஓகேவா? இல்லைங்க. ஏன்னா இது என்னடா லவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாதா? இப்போதாண்டா தெரியுதா? டிரான்ஜெண்டர் வாழ்க்கைனா எனக்கு சும்மாவா? இப்போ நாங்கள் ஆல்ரெடி கஷ்டப்பட்டு இங்கே வந்து நிற்கிறோம்டா. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏங்க அதாவது நீங்களும் அது புரிஞ்சுக்கணும். ஒரே சட்டை விடுங்க. அதாவது ஒரு பொண்ணா இருந்தா நான் கல்யாணம் இட்டுன்னு போயிட்டு வீட்டுல காட்டலாம். ஒரு திருநங்கையை நான் எப்படி கூட்டு போறது? ஒரு லாஜிக்கா பேசுறீங்களா? என்னடா லாஜிக்கா பேசுறது? ரூம் போட தெரியுது, வீட்டுக்கு கிட்ட போக தெரியாதா? யாரு ரூம் போட்ட உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா ரூம் போட்டுன்னு? அப்ப எப்படி போய் படுத்தீங்க? நான் எதுக்கே படுக்க போறேன்? என்னோட ஃப்ரெண்டோட தம்பி கேட்டு போறேன்டா. ஏங்க அதாவது உங்ககிட்ட வந்தாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குதா உங்களோட சொன்னேன். ஆனா நீங்களும் என்ன எனக்கு எதிராக தான் நீங்க பேசுறீங்க. பண்ணாத ஒரு தப்புக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு பண்ணுவாங்களா? பண்ணாத தப்பு எப்படி சும்மா எப்படி உன் மேல பட்டம் கட்டுவாங்க? கட்டுறாங்களே அவங்க பார்வைக்கு, அவங்க கட்டுறாங்களே என் மேல பட்டம் கட்டுறாங்க. அவன் என்ன கட்டுறது? அவன பைத்தியமா? அவன் உன் மேல பட்டம் கட்டு? அதுதான் தெரியல. நானும் எவ்வளவோ போராடிட்டேன். நான் போராடிட்டேன். அவங்க அண்ணங்கிட்ட இருந்து அவகிட்ட இருந்து எல்லாத்துக்கிட்டும் நான் போராடிட்டேன். என்னால் ஒன்றும் பண்ண முடியல. லாஸ்ட்டு என் நண்பனுக்கொசரம் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு வேண்டாம் இருப்பான் நான் சொல்லிட்டேன். அந்த மைண்ட் செட்டே இல்லை. நான் அந்த மாதிரி இல்லைங்க. நான் அவங்களுக்கு என்னோட ஃப்ரெண்டோட தம்பி நான் தம்பியை தான் பார்த்தேன். ஆனால் அவங்க என்னமோ 2 பேர் சேர்ந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்கிறேன், சத்தியமா கையெடுத்து கும்பிடுறேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு இல்லை நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் ஒரு குழந்தை பெற்றுக்க முடியுமா? குழந்தை பெற்றுக்க முடியும். அவ கூட படுக்கும் போது தெரியலையா? ஏங்க நான் படுக்கும் போது தெரியலையாடா? நான் படுத்திருந்தா அந்த மாதிரி நீங்க வார்த்தை கேட்கறத இது பண்ணலாம். அது எப்படி அவ சும்மா எப்படியா சொல்லுவான்? எல்லாம் முடிச்சிட்டீங்க, போயிட்டீங்க, வந்துட்டீங்க, குழந்தை பேக்கிறதுனா அது நீங்க ஃபர்ஸ்ட் குழந்தை உருவாமாடா? அதுதான் நான் கேட்கறேன். அதுதான் கேட்கறேன். அவ கூட படுக்கும் போது தெரியலையா?
ஏங்க அதாவது அப்ப அந்த சுகத்துக்காக மட்டும்தான் அவளை லவ் பண்ணிருக்க அதானே? ஏங்க நான் லவ்வே அதுக்காக மட்டும்தான் அவளை யூஸ் பண்ணிருக்க அதான்டா. இப்போ உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறியா? ஊர்ல இல்ல இந்த உலகமே என்ன சொல்லும்? உலகமே என்ன சொல்லும்? சரி ஓகே, ஒரே நிமிஷம் உங்களுக்கு இதுக்கே வரேன். நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு அப்புறம் நான் குழந்தை பெற்றுக்க முடியுமா? எங்க வீட்டு ஏன் குழந்தை பெத்தாதான் இது பொண்டாட்டியா? பின்ன எம்மா பேர் குழந்தை பெத்துக்காமலாம் இருக்காங்களே. குழந்தை பெற்றுக்காம அடுத்த ஜென்ரேஷன் எனக்காக ஜென்ரேஷன் நான் செத்து போயிட்டா அவ்வளவுதான், வாரிசு அவ்வளவுதான் முடிஞ்சு போயிருமா? அதுக்கு இப்ப அவன் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிருமா? நான் அப்படி இப்ப நீ விட்டு போனா அவன் செத்துற மாட்டாளா? எதுக்குங்க சாவறாங்க? ஏன்டா 2 பேரும் லவ் பண்ணீங்கடா? யாரு என்ன நீங்க ப்ரூஃப்கான இதை வச்சிருக்கீங்களா? அவ அப்ப எப்படி சும்மா சொல்லுவான்? அவ என்னோட சிஸ்டர், அவ என்னோட சிஸ்டர், எனக்கு தெரியும் அவளை அதான் பத்தி. உங்க தங்கச்சி உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம், நாங்க வெளியே போயிட்டு வந்திருக்கிறோம், இந்த மாதிரி இருந்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இவ்வளவு கான்ஃபிடண்டா பேசுறீங்களா? அதான் கேட்கறேன். அதாவது பேசணுங்கொசரம் பேச வேணாம். அவங்க வந்துட்டு ஃப்ரெண்டு, என் நண்பனும் சரி அவங்களும் 2 பேர் நாடகம் ஆடுறாங்க. என்னன்னே எனக்கு சுத்தமே தெரியல. ஏன்னா நீங்க இலக்காரமா பாக்குறதால தானே நாங்க இங்க வந்து நிக்கிறோம். ஏங்க நான் என்னங்க பாக்குறேன் நானு? சொல்லுங்க பாக்கலாம். எல்லாருமே தானே பப்ளிக்கே சொல்றேன், நீங்க எல்லாம் இலக்காரமா பாக்குறதால தான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம். அதாவது மத்தவங்க எப்படியோ தெரியல, ஆனா எனக்கு சொல்லு. நான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு அந்த மாதிரி இலக்காரமும் நினைக்கவும் இல்லை, நான் அவங்களை லவ் பண்ணவும் இல்லை. அவங்க ஏதோ நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, ஆனா என்ன பண்றாங்கன்னு சத்தியமே எனக்கு புரியல. டென்ஷன் ஏத்தாத நான் அடிச்சிருவேன், சத்தியமா அடிச்சிருவேன். டென்ஷன் ஏத்தாத அடிச்சிருவேன். ஜீங்க நான் உங்கள்கிட்ட உண்மையதான் சொல்றேன். நீங்க என்ன உண்மையை சொல்ற? உண்மையா அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தையோடு பேச மாட்டேங்கிறேன். நான் வேற பாருப்பா தம்பி, இங்க பேரு நானும் இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணேன், ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணேன். அந்த பையனுக்கு பேர் 6 வருஷமா லவ் பண்ணோம், ஓகேவா? 6 வருஷமா லவ் பண்ணோம், உயிருக்கு உயிராக லவ் பண்ணோம். கல்யாணம் நல்லா தான் பேசியிருந்தா போயின்னு தான் வந்திருந்தான். கல்யாணம் நடக்க போகுது சொல்லாமல் கூட கல்யாணம் பண்ணான். அவன் ஃப்ரெண்டு எனக்கு ஸ்டோரி காமிச்சுதான் எனக்கு தெரியும். மத்தவங்க பண்றதுக்கு நான் என்னங்க ஏன்டா நீங்க எல்லாருமே ஒரே மாதிரி தாண்டா இருக்கிறீங்க ஆம்பளைங்கனாலே? எப்படிங்க? ஏன்டா திருநங்க ஏமாத்துறீங்க? இல்ல ஓகேவா, எல்லாத்தையும் நாங்க மதிக்கிறோம். எல்லாருமே சொல்லாத. கேஸ்ட்டை பார்த்துட்டு மனசை பார்க்காம விட்டு போயிட்டான்டா, ஓகேவா? சொல்லாதுடா. எல்லா திருநங்கையும் ஒரே மாதிரி இல்லை, நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. அதேதாங்க, எல்லா பசங்களும் ஒரே மாதிரி. பசங்களை சொல்லாத, பசங்க எல்லாமே கெட்டவங்க தான். அது எப்படி நீங்க பசங்களை கெட்டவங்க சொல்லலாம்? ஒன்ன மாதிரி பசங்க எல்லாமே கெட்டவங்க தான்டா. இப்போ ஒரு திருநங்க மனத்தை வலி ஏற்படுத்துற பேரு. ஏங்க அதாவது ஒண்ணு புரிஞ்சு, இப்ப நீ விட்டுட்டு போனா அவ கன்ஃபார்ம் செத்துருவா. அதாவது நான் சொல்றது உங்களுக்கு யாருக்குமே புரியல. நீங்க சொல்றதா இல்ல நீங்க சொல்றதா எல்லாமே நீங்க சொல்றதா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நாங்க சொல்றது கரெக்ட் இல்ல. அதாவது நீங்க 2 பேர் பண்ணதான் தப்பு. நீங்க லவ் பண்ணீங்க, ஒரு நாள் தானே அவர் டிரான்ஜெண்டரா மாறினா. பைத்தியக்காரங்களோட பேசாதீங்க, நீங்களும் அவங்கள மாதிரி பைத்தியக்காரோட பேசாதீங்க. பைத்தியக்காரன் பேசாத. என்ன தெரியும்? எதுவுமே தெரியாம 2 பேரும் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி தப்பு பண்ணிட்டீங்க. ஏங்க அந்த மாதிரிலாம் எது இல்லைங்க, நிஜமா எது இல்லைங்க. ஏன் அந்த மாதிரி எப்படியா சொல்றேன்? சரி அதாவது உங்க தங்கச்சிக்கோசரம் இவ்வளவு தூரம் வாய் பேசுறீங்களா? உங்க தங்கச்சி இதனமா நானும் அவங்களும் கொஞ்சம் வெளியே போனோம், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதனா உங்கள்கிட்ட கொடுத்துருக்கீங்களா? காட்டுங்கன்னா அப்ப நான் நீங்க சொல்றதை நான் கேட்கறேன். நீ கல்யாணம் பண்ண காமிக்கிறேன். கல்யாணம் பண்ண போயிடுச்சு. நான் எது கல்யாணம் பண்ணணும்? ஏன் கல்யாணம் பண்ணனா? அப்பளே அவ லவ் பண்ண. நான் லவ் பண்ணாதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ லவ் பண்ணடா. இப்ப என்னதான்டா சொல்ல வர? இத பாருங்க, நான் லவ் கல்யாணம் பண்ண முடியாது. நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணாம எங்க போறேன்? நான் எங்கேயோ போறேன், பரதேசம். எங்கடா போறேன்? அதாவது ஏங்க இங்க பாருங்க, எல்லாரும் பண்ற மாதிரி நீங்களும் பண்ணாது. எல்லாரும் பண்ற பேர் பண்ணல்றான். எங்க போற? எதுக்குங்க மேல கை வைக்கிறீங்க? எங்க மேல கை வச்சாங்க? நீ பண்றது தப்புடா, ஏன் பண்ண?